கார்த்திகை தீபம் சீரியல் நேர்களுக்கு வணக்கம். நம்மளோட கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு சூப்பரான எபிசோட் வந்திருக்கே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல் வீடியோ கேளுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ரேவதி ஒரு குழப்பத்தோடயே வீட்டுக்குள்ளே வராங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒன்றும் இல்லைம்மா அப்படின்ற மாதிரி எதுவும் சொல்லாத மழுப்பிடுறாங்க. வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதாச்சும் அவங்களோட செயின் மிஸ் ஆகிருக்கும். இந்த சண்டையில் பார்த்தீங்கன்னா அந்த செயினை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தேடி இருப்பாங்க. ஆனால் அந்த செயின் கிடைக்காம போனதுனால கார்த்தி என்ன பண்ணுவார், என்னால் தானே உங்கள் செயின் தொலைஞ்சிதுன்னு நான் உங்கள் செயின் வாங்கி தரேன், உங்கள் அம்மா வேறு திட்டுவாங்கன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜுவல்லரி ஷாப்புக்கு என்ன பண்ணுறாங்க, போய் செயினை கார்த்தி வாங்கி கொடுக்குறாரு. அப்போ ஒரு மாடலான செயின் பார்த்து எடுத்துக்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயினே பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோகிணி கேட்குறாங்க, என்னடி ஏதோ யோசிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைக்கா அப்படின்னும் போது என்ன யோசனையில் இருக்க, என்னன்னு சொல்லி என்கிட்ட ஏதோ மறைக்காத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ரோகிணி. இல்லைக்கா அந்த எம்டி எனக்காக என்னை காப்பாற்றினாரு அப்படின்ற மாதிரி இந்த கதையெல்லாம் சொல்லி முடிக்கிறாங்க ரோகிணி கிட்ட. அப்போ இல்லை அவர் நான் அடித்ததுனால தான் அந்த மாதிரி பண்ணார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ எதுக்காக அவர் தனிப்பட்ட முறையில் உன் மேலே இவ்வளோ கேர் எடுத்துக்கணும், அதுவும் இல்லாமல் செயின் மிஸ் ஆகிடுச்சுன்னா இதை நான் ஒரு அமௌண்ட்டு கொடுத்துருக்கலாம்ல, ஜுவல்லரி ஷாப்பு கூப்பிட்டு போய் அவ்வளோ அக்கறையாக ஒரு செயின் வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. எனக்கு என்னவோ தப்பாக தெரியுது அப்படின்ற மாதிரி ரோகிணி சொல்கிறாங்க. என்னக்கா சொல்கிறீங்க, எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ரோகிணி சொல்றாங்க, இந்த மாதிரி அந்த எம்டிக்கு உன் மேல லவ் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீச்சி அப்படிலாம் கிடையாது, அவர் எப்பயும் போல யாரா இருந்தாலும் இப்படிதான் காப்பாத்திருப்பாரு அப்படின்ற மாதிரி நம்ம ரேவதி நினைக்கிறாங்க. ரோகிணி சொன்னதும் சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் எனக்கு இது நீ சொன்னதை பார்க்கும்போது இப்படிதான் தோணுது, அதுக்கப்புறம் உன்னோட விருப்பம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திக் பார்த்தீங்கன்னா ரேவதி கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிட்டு பேசுகிறாங்க. பேசினதுக்கப்புறம் என்னங்க இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்கீங்க, ஏதாவது முக்கியமான விஷயமா அப்படின்ற மாதிரி கார்த்தி கேட்குறாரு. இல்லைங்க உங்கள்கிட்ட தேங்க்ஸ் சொல்லணும்னு தோணுச்சு, அதனால தான் கால் பண்ணேன். சரி ஓகேங்க, அதான் அங்கேயே சொல்லிட்டீங்களே, வேறு எதனா ப்ராப்ளமா அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வழக்கம் போல் ஆஃபீஸ்க்கு வந்துடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ரேவதி சொல்லிவிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா இப்போது நம்ம ரேவதிக்கு கார்த்தி மேலே ஒரு லவ் வந்துடுது. அதுக்கு பார்த்தீங்கன்னா ரோகிணி வேற அந்த எம்டி ஒன்று லவ் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னதும் அவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா உண்மையிலே அது இருக்குமோ அப்படின்ற மாதிரி கார்த்தியை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த செயினை வச்சுக்கிட்டு எனக்கு தெரியும் அவங்க ஒய்ஃப்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெரியாத, அவங்க ஹஸ்பண்டுன்னு தெரியாத. இதுதான் ஃபஸ்ட்டு சீரியல் எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்குறதுலே திருப்பியும் அவங்க லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறது ஃபர்ஸ்ட்ல இருந்து. எனக்கு தெரிஞ்சு அவங்களோட ஞாபகம் வருமோ வராதோ அப்படின்றது தெரியல. ஆனால் கண்டிப்பாக கார்த்தி மேலே அவங்களுக்கு இப்போதைக்கு லவ் வந்திருக்கு. இந்த சாமுண்டீஸ்வரி 6 மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா கல்யாண தேதி குறிச்சிட்டாங்க. அதுக்குள்ள ஒரு வேளை ரேவதிக்கு பழைய ஞாபகம் திரும்பும், அப்படி இல்லைன்னா கார்த்தியை தான் லவ் பண்ணி அவங்க கல்யாணம் வேண்டாம், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.